தேர்தல் திருவிழா தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நம்முடைய ஜனநாயக கடமையை செலுத்துகிற, நம்முடைய வாக்கு உரிமையை செலுத்துகிற ஒரு முக்கியமான நாள் ஏப்ரல் 23 வர இருக்கிறது. இந்த ஜனநாயக கடமையில் நம்மளுடைய தேவைகளை பெருமதிப்பிற்குரிய அண்ணன் ஹிமாயன் அவர்கள் குறிப்பிட்டது போல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் நாம் போய் சட்டசபையில் பேச முடியாது. வெள்ளிவாக்கத்தினுடைய தேவையை ஒரு தனி மனிதன் போய் பேச முடியாது என்பதால் நம் சார்பாக ஒரு பிரதிநிதியை, ஒரு ரெப்ரசன்டேட்டிவை, எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறது, மருந்து நிறுவனங்கள், பெயிண்ட் நிறுவனங்கள், பல்வேறு நிறுவனங்கள் இருக்கிறது. ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் வந்து நேரடியாக ஒரு பொருளை விற்க முடியாது. அதற்காக மாவட்ட வாரியாக ஒரு பிரதிநிதியை, ரெப்ரசன்டேட்டிவை நியமிப்பாங்க. நம்ம மருந்து கம்பெனியில் பணி செஞ்சவன், அப்போ ஒரு ரெப்ரசன்டேட்டிவை போட்டு ஒரு பிரதிநிதியை அனுப்பி அவர் அந்த ப்ராடக்டை விற்பார். அப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை அரசிற்கு சொல்வதற்கும் அரசினுடைய சலுகைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்குமான ஒரு வேலையால் தான் எம்எல்ஏ. எம்எல்ஏ என்பவன் சாலைகளை, பள்ளிக்கூடங்களை, மருத்துவமனைகளை, கழிவுநீர் வாய்க்கால்களை, மழைநீர் வாய்க்கால்களை, நமக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பை செய்து கொடுப்பவன் சட்டமன்ற உறுப்பினர். அதற்கும் மேலாக துறை சார்ந்து இருப்பவன் அமைச்சன், அந்த மொத்தத்தை இயக்குவன் முதலமைச்சர். இவர்கள் எல்லோருமே நம்மளுடைய வேலையாட்கள். இந்த வேலையாக வருபவர் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக, நேர்மையாக, உள தூய்மையாக, சேவை மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். ஏன்? கோடிகள் புழங்கக்கூடிய இடம், பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். கமிஷன் வாங்காம, கரப்ஷன் பண்ணாம, கலெக்ஷன் வாங்காம, தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாது, மக்களையே குடும்பமா நினைத்து, தன் வீட்டை பற்றி கவலைப்படாது, நாடையே தன் வீடாக நினைப்பவன் தான் சட்டமன்ற உறுப்பினராக வரணும். அப்படி இருந்தாங்களா? இருந்தாங்க. எப்ப இருந்தாங்க? 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நிலத்திலே. அரசியல் என்பது மக்களின் தேவை, மக்களுக்கு அரசியல் என்பது மக்களுடைய தேவை, அதற்கு செய்யக்கூடிய சேவை என்று இருந்தார்கள். யார் காலத்தில்? நம் தாத்தா பெருந்தலைவர் கிங் மேக்கர் காமராஜர் காலத்தில். காமராஜருக்கு வாக்களித்தோம், கக்கன் அமைச்சரா வந்தாரு. காமராஜருக்கு வாக்களித்தோம், ராமசாமி என்கிற நேர்மையாளன் அமைச்சரா வந்தாரு. ஆனால் இன்றைக்கு ஊழல் மலிந்து, லஞ்சம் மலிந்து, ஒரு அடிப்படை தேவை. இதே வெள்ளிவாக்கத்தில் மழை வந்தா இந்த மேடை வரைக்கும் தண்ணி இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காது? சிட்கோ நகர்ல 50 வருஷமா ஆண்டு 50 ஆண்டுகள்ல சிங்கார சென்னையை ஒழுங்காக கட்ட முடியல. இதற்கு திமுக, அதிமுக மாறி மாறி வந்தால் இது சரியாகுமா? இல்ல இல்ல, திமுக மாற்று அதிமுக, அதிமுக மாற்று திமுக என்று வந்தது. இந்த 2 பேரும் மாற்று கிடையாது, நாங்க தான் மாற்று. ஏன்? திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, நாங்க தான் தூய சக்தி. எப்படி தூய சக்தி? உங்களுக்காக உழைப்பதற்காக என் சொத்துக்களை விட்டுட்டு, எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க விஜய், உங்க அண்ணன், உங்க தம்பி வந்திருக்கேன். ஆமா, பனையூர் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டு, பட்டினப்பாக்க வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்துட்டு, 10 காரையும் அனாதை இல்லத்துக்கு எழுதி கொடுத்துட்டு, 10 வீடையும் பார்வையற்றோர் பள்ளிக்கு எழுதி கொடுத்துட்டு, சொத்து அம்பட்டையும் வித்து நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். சரி, எங்க எப்படி வந்த? சார்ட்டர்ட் பிளைட்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதுல வந்த? BMW கார்ல வந்தேன். எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன். இப்ப எங்க போற? பட்டினப்பாக்கத்துக்கு போறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதுல போற? 6 கோடி கேரவன்ல போறேன். 200 கோடி பேங்க் பேலன்ஸ், 800 கோடிக்கு சொத்து, 10 வீடு, 10 பங்களா, அதுலயும் சரி விடு, அதுலயும் 2 வீடு. விட்டுட்டு வந்த. என்னடா வீட்டை விடல, பள்ளிக்கூடம் விஜய் சிபிஎஸ்இ ஸ்கூல் அதை விடல, ரியல் எஸ்டேட் நிறுவனம் அதை விடல, அந்த பக்கம் பார்த்தா வட்டிக்கு விடுறாப்புல. யாரு? பொண்டாட்டி கிட்ட, மக கிட்ட, மகன் கிட்ட, அப்புறம் வந்து அப்பா கிட்ட. உலகத்திலே அப்பா அம்மாக்கு கடன் கொடுத்த ஒரே ஒரு ஆளு நம்ம பக்காமாஸ் தான். அப்பா அம்மாவுக்கு உதவி செய்வோம். இப்போ நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு மாதம் மாதம் சம்பளம், மாதம் மாதம் செலவுக்கு அனுப்புவேன்.
அதை போய் நான் வந்து வருமான வரித்துறை எங்க அப்பாவுக்கு அனுப்புறேன், எங்க அம்மாவுக்கு அனுப்புறேன் அப்படின்னு எழுதி வைக்க முடியும். எழுதி வச்சு எவ்வளவு கேவலமானவன். ஆனா அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன்னு வருமான வரித்துறைக்கு காட்டி அதுல இருந்து அபிடவிட் போடுற ஒருத்தன் யாரு? இந்த நாட்டை திருத்த வந்த சீர்திருத்தவாதி. கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது பாட்டு. கொஞ்சம் முகர கட்டி கொஞ்சம் காட்டுங்க. கடைசி நம்பிக்கை நான் பார்த்ததில்லை இது வரைக்கும், பார்த்துக்கிறேன் சார். கடைசி நம்பிக்கை காமராஜர் வழியில, முத்துராமலிங்க தேவர் வழியில, சுந்தரலிங்கம் வழியில, அழகுமுத்துக்கோன் வழியில, வஉசி வழியில தாவேகா மக்களுக்காக நிக்க பேசுறாப்ல. முன்ன புண்ண முத்துராமலிங்க தேவர், காமராஜர், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம் வரலாறு நீ படிச்சிருக்கியா படிக்கலையா? படமாவது பார்த்திருக்கியா பார்த்துக்கியா? தன் நாட்டு விடுதலைக்காக சொத்த புறாத்தையும் வித்து கப்பல் ஓட்டினாரா எங்கள் தாத்தன் வஉ சிதம்பரம். அவர் கால் தூசிக்கு நீங்க வருவீங்களா விஜய்? கால் தூசிக்கு தன் சொத்துக்களை எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்து, பட்டு வேட்டி பட்டுச்சட்டை கட்டக்கூடிய குடும்பத்தில் பிறந்தாலும் காவி வேட்டி தடித்து பட்டையை போட்டுக்கொண்டு கடைசி வரைக்கும் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பதவி ஆசை எல்லாத்தையும் துறந்து வாழ்ந்தார் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர். அதே போல மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை எல்லாம் துறந்து கல்யாணமே முடிக்காம வாழ்ந்தவர் எங்கள் தாத்தா காமராஜர். கல்யாணம் முடிக்காம வாழ்ந்த காமராஜர் எங்க? கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் விட்டுட்டு நடிகையோட டான்ஸ் ஆட போற நீ எங்க? மனைவி நீதிமன்றத்தில் கவதைக்கிட்டு இருக்கு, இவன் கல்யாணத்துக்கு ஆட்டிக்கிட்டு போறான். போனது மட்டும் இல்லாம அங்க போய் அந்த அம்மா வந்து ஒரு பூங்கத்தை தூக்க சொல்லுது. மாலா மாலா, வடிவேல் போவார்ல, மாலா அப்படின்னு அப்படி போறான் பின்னாடி. அது கடைக்கன் பார்வைக்கு பதறாப்புல. இவர் பிக் பாஸ், பக்கா மாஸ், கேரியருடைய உச்சம். அந்த அம்மா பூனைக்குட்டி மாதிரி பயன்படுத்திட்டு இருக்க அவரை. ஏண்டா உன் வீட்டு பிள்ளைக்கு பணம் வாங்கி கொடுக்க வக்கில்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா மானங்கட்ட பஞ்சாயத்துங்கிற மாதிரி, களவாணி படத்தை கஞ்சாகர்ப சொல்ற மாதிரி பெத்த பிள்ளை இங்க இதே வடபழனியில வளசரவாக்கத்தில் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறான். பெத்த மகன், மகள் லண்டன்ல தங்கி இருக்கிறா, மனைவி லண்டன்ல. 2021க்கு பிறகு மனைவிக்கு இன்கம் டாக்ஸ் கட்டலை என்று அபிடவிட் போடுறாரு. ஏன் போடுறாரு? 2021 வரைக்கும் மனைவி டாக்ஸ் கட்டுறாங்க. யாரு? மரியாதைக்குரிய சகோதரி சங்கீதா. ஏன் சகோதரி? அவள் ஈழத்து மகள், எங்கள் சொந்தம், ஈழத்து தேவதை. அவள் வீட்டுல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் போது வெளியே தெருவில் ஒரு தெருப்பொறுக்கி கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த 2021க்கு டாக்ஸ் கட்டல. ஏன் கட்டலன்னு பார்த்தா 2021 வரைக்கும் அவர் மேல இருந்த அந்த ஜெயா ப்ராப்பர்ட்டி என்கிற அந்த நிறுவனத்தை இந்த விருகம்பாக்கத்தில் போட்டி போடுற அவருடைய டிரைவர் மகன் சபரிநாதன் அப்பா ராஜேந்திரன் பேர்ல எழுதி வச்சிருக்கான். பொண்டாட்டி பேர்ல இந்த நிறுவனத்தை ஒருத்தன் டிரைவர் பேர்ல எழுதினா அவன் எவ்வளவு பெரிய சைக்கோ பையன் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம கஷ்டப்படுவோம், ஒரு பூ வைப்போம், ஒரு ஆட்டோ ஓட்டுவோம், ஒரு மளிகை கடை வச்சிருப்போம். ஆனாலும் கொஞ்சம் சொத்து வாங்கினா மனைவி பேர்ல வாங்குவோம், கொஞ்சம் சொத்து வேறுனா மகள் பேர்ல வாங்குவோம், கொஞ்சம் சொத்து வாங்கினா மகன் பேர்ல வாங்குவோம். பெத்த பிள்ளை பெத்த மக பேர்ல ஒரு சொத்து கூட வாங்காம அத்தனை சொத்தையும் தன் பேர்ல வச்சுக்கிற இவர்தான் பதவி ஆசை இல்லாதவரு. இவர்தான் 5 காசுக்கு ஆசைப்படாதவரு. 800 கோடி சொத்தும் 10 வீடும் விஜய் பேர்ல, பொண்டாட்டி பேர்ல, பிள்ளை பேர்ல ஒரு இடம் இல்ல, கடன் கொடுத்து வச்சிருக்கான். நாட்டுக்கு வர்றான். மகள் அண்ணன் சீர் தருவேன், தாய் மாமன் சீர் தருவேன். அதெல்லாம் வேண்டாம்யா, முதல்ல உன் பொண்டாட்டிக்கு சீர் கொடு, அதை கொடு. தனிப்பட்ட முறையில் நான் பேசல, ஆதாரத்தோட பேசுறேன், ஆதாரத்தோட பேசுறேன். அந்த ஆள் அப்படின்னா கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, லட்சியம் இல்லை, இலக்கு இல்லை. ஏன்டா அந்த கட்சிகளுக்கு இப்படி இருக்காங்க? இவங்க நாட்டை காப்பாற்ற போறாங்க, மக்களை காப்பாற்ற வரேன்றாங்க. விஜய்க்கு மனைவி கூட சண்டை, விவாகரத்து. ஆர்கே நகர் வேட்பாளர் மரிய வில்சனுக்கு ஏற்கனவே விவாகரத்து. இப்போ மயிலாப்பூர் வேட்பாளருக்கு எனக்கு குழந்தைய கொடுத்துட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு போறேன்னு சொல்லி நேற்று மயிலாப்பூர் வேட்பாளர் வெங்கட்ராமன் மேல கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட். இந்த பக்கம் பார்த்தா ஆதவர்ஜுனா இந்த தொகுதியில எம்எல்ஏவாய தீர்வுன்னு அடம் பிடிச்சு நிற்கிறாப்புல. டே அழாதடா, அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை, இல்லை நான் எம்எல்ஏ ஆயிருவேன், எனக்கு ஓட்டு போடணும்னா நான் முடிவு எடுத்துட்டாங்க. விசில் சிம்பிள் வித்துட்டு போயிட்டு இருக்கான். விசில் சிம்பிளை ஊருக்கு வந்து அவரு எனக்கு 5 வயசா இருக்கும்போது என் தாய் இறந்துட்டாங்க.
சாதிய கொடுமையில் என் தாய் இறந்ததை பார்த்து நான் அம்பேத்கரை படிக்க டேய் சிவாஜி, விக்ரம், கமலஹாசன், சூர்யா, அஜித்குமார், தனுஷ்னு பல நடிப்பை நாங்கள் பார்த்துட்டோம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் இங்கே வைக்காத. இந்த படம் இந்த தியேட்டரில் ஓடாது, வெள்ளிவாக்கத்தில் ஓடாது இந்த படம். தம்பி, இதை படத்தில் நடித்தா கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி தேசிய விருது கிடைக்கும், துணை விருது கிடைக்கும், துணை நடிகருக்கான தேசிய விருது கிடைக்கும். கண்ணீர் தாரதாரே ஊத்துது. ஐயோ, 5 வயசுல இறந்த தாயை 45 வயசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, தாய் பற்று பாராட்டுக்குரியது. ஆனால் தாய் சாதிய கொடுமையால் இறந்து விட்டார் என்று மரியாதைக்குரிய சகோதரர் ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. விசாரிச்சு பார்த்தா தாயும் ஒரே சமூகம், அப்பாவும் ஒரே சமூகம். எப்படி சாதி பிரச்சனை? அப்பாவும் ரெட்டியாரு, அம்மாவும் ரெட்டியாரு. பெத்த தாய ஒருத்தன் சொல்றாங்க, என் தாய் சாதிய கொடுமையில் இருந்தார். விசாரிச்சு பார்த்தா இவனுடைய பெரியம்மாவும் சொந்த பெரியம்மா கிடையாது, அதுவும் கதை. எங்க தாத்தாவுக்கு 2 பொண்ணுங்க, ஒன்னு திலகவதி எங்க அம்மா. விசாரிச்சு பார்த்தா திலகவதி எங்க அம்மா கூட பிறந்த தங்கச்சி கிடையாது, உங்க அம்மாவுடைய பெரியப்பா பொண்ணு. அதான் அவங்க தாத்தாக்கு பிறந்த மாதிரியே காட்டுறான். பொய், வாய திறந்தாலே பொய். அப்புறம் பார்த்தா அந்த 2 பேர்ல திலகவதி அம்மா பெரியம்மா பொண்ணு. அந்த திலகவதி அம்மா ஐபிஎஸ், முன்னாள் ஐபிஎஸ், தமிழ்நாட்டுடைய முதல் பெண் ஐபிஎஸ். அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, கலெக்டாவில் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. அதில் அவங்க சொல்றாங்க, எங்களுடைய சித்தப்பா பொண்ணு இருந்துச்சு. அந்த சித்தப்பா பொண்ணு பேர் அவங்க அம்மா பேர் நல்ல பேர் கல்யாணி. அதை வச்சு அம்மா பேர் கல்யாணின்னு ஒரு தங்கச்சி இருந்துச்சு. அது ஒரு பேங்க் ஆபீசர் பொண்ணு கேட்டாரு. பேங்க் ஆபீசர் பொண்ணு கேட்டதுனால எங்க சித்தி அந்த பேங்க் ஆபீசர் கெட்டு கொடுக்காம ஒரே சாதியில ஒரே சாதியில நிச்சயிக்கப்பட்ட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த கிராமம், அது கிராமத்துல மாமியார் கொடுமை இருந்துச்சு. மாமியார் கொடுமையில என் தங்கச்சி செத்து போயிட்டாங்க. மாமியார் கொடுமைய சாதி கொடுமையா மாத்தி பறையர் சமூக மக்களுடைய வாக்குகளை வாங்கிருக்க பிச்செடுக்க வந்திருக்கிற பையன் தான் இந்த ஆதவ அர்ஜுனா. ஏன் சாதி கொடுமைன்னு சொன்னா ஆணவ படுகொலையில இறந்துட்டாங்கன்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். சிம்பத்தி கிரியேட் ஆனா ஆதவ அர்ஜுனா ஐயோ சாதி கொடுமையில தாயை பறி கொடுத்தவரா என்று இறக்க வரும். இறக்க வருவதற்காக அனுதாப ஓட்டுக்காக வந்து நிக்கிறான். அனுதாப ஓட்டு தீ குளிச்சு சாவிடா அனுதாபம் வரும். பால்டாயில் வாங்கி கூடிய அனுதாபம் வரும். மேடையில தூக்கு போடு அனுதாபம் வரும். ஓட்டுக்காக அவன் ஊரா போய் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், உங்களுக்காக உங்க தம்பி உங்க அண்ணன் எல்லா வலியும் தாங்கிக்கிட்டு எல்லா வேதனையும் தாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் உங்ககிட்ட உண்மையை மட்டும் தான் பேசுவேன், அதுவே பெரிய பொய். இவரு அம்மாவே மாத்துறாங்க. பெத்த தாயை ஒருத்தன் வாக்குக்காக மாத்துறான்னா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருப்பான். நான் வந்தேன்னா வெள்ளிவாக்கத்தில் 1 பைசா திருட மாட்டேங்கிறான், பெரிய பொய். அபிடேவிட் போட்டிருக்காப்ல சார் ஆதவ், தொகுதியினுடைய தாவேகா வேட்பாளர். அபிடேவிட்ல 187 கோடி ரூபாய் சொத்து காட்டியிருக்காரு. மனைவிக்கு நெருக்கி கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு, அதாவது 800 கோடி கிட்ட காட்டியிருக்காப்ல மனைவிக்கு. அவருக்கு 180 கோடி, மனைவிக்கு 162 கோடி காட்டியிருக்காப்ல. ஆனால் ஆதவ அர்ஜுனாவோட அபிடேவிட்ல மறைக்கப்பட்ட நிறுவனங்கள் என்ன தெரியுமில? அவர் காட்டியிருப்பது 180 கோடி, ஆனா மறைக்கப்பட்ட நிறுவனம் மார்டின் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், மார்டின் டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ், மார்டின் எலைட் ப்ரொமோட்டர்ஸ், மார்டின் டொல்லர்ஸ், மார்டின் ஹைடெக் கன்ஸ்ட்ரக்ஷன், மார்டின் ரியல் எஸ்டேட், டாப் நாச் எஸ்டேட்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ், மார்டின் ரியல்கான், சார்லஸ் ப்ரொமோட்டர்ஸ், டாமினன்ட் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், டாமினன்ட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், அப்புறம் எக்ஸ்பிளிட் பில்டர்ஸ் அண்ட் ஏஜென்சி, இப்படி கிட்டத்தட்ட அப்புறம் எக்ஸ்பிளிட் டவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், டாமினன்ட் ஹவுசிங் டெவலப்பர்ஸ். அதை விட தாண்டி ஒரு முக்கியமான நிறுவனம் ஒன்று இருக்கு, ஆதவ அர்ஜுனாவுடைய நிறுவனம். அந்த நிறுவனம் பேர் என்ன தெரியுமில? அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கேபிட்டல், மேக்னெட்டிக் ரியல்கான் அப்படின்னு சொல்லி பல்வேறு நிறுவனம். என்னடா இந்த நிறுவனம் என்ன நிறுவனம் தேடி பார்த்தா லாட்டரி சீட்டு நிறுவனம். 180 கோடி எப்படா சம்பாதிச்சேன்னு கேட்டா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். ஐயா அந்த ஐடியாவை கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்க ஹரிஸ் எங்க வெள்ளிவாக்கம் சசிலாம் 180 கோடியை சம்பாதிச்சிரும். கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்து
150 கோடி ரூபாய்க்கு வரி கட்டுற அளவுக்கு ஐயா எப்படி சம்பாதிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த வில்லிவாக்கத்துறை இளைய தலைமுறைக்கு அவங்களும் தொழில் அதிபரா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். எப்படி பணக்கார வீட்டு பிள்ளைய பிடிச்சி காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவன் மாமனாரு மாமியாரு மச்சனை எல்லாத்தையும் மண்டையை கழுவி அந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சி அந்த குடும்பத்து சொத்தை ஆட்டையை போட்டு அந்த குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை விளைவிச்சு அவன் மச்சானுக்கும் மாமனாருக்கும் சண்டையை மூட்டி விட்டு பொண்டாட்டிக்கும் மாமனாருக்கும் சண்டையை மூட்டி விட்டு மாமியாருக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டையை குடும்பத்தையே குளறுபடி ஆக்கிட்டான். அங்க ஒருத்தன் பாண்டிச்சேரியில் சார்லஸ் மார்ட்டின் மகன் கதறிட்டு இருக்காப்புல, என் குடும்பத்தில் வேணாம்னே, இவன் வேணவே வேணாம், இவனை விட்டா இவன் குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடுவான் வடிவேல் சொல்லுவாப்புல சந்திரமுகில அது மாதிரி ஒருத்தன் உள்ள வந்தாங்க, என் குடும்பத்தை அந்த சந்தை ஆக்கிட்டாங்க அப்படின்றாப்புல. லாட்டரி சீட்டு வித்த காசுல 180 கோடி ரூபாய் சம்பாதித்த நீங்களாம் உண்மையின் நேர்மையை பத்தி பேசலாமா? நீங்களாம் தீய சக்தி தூய சக்தின்னு பேசலாமா? அதைத்தான் எங்க அண்ணன் சொன்னாங்க, ஜெய்காலி ஓம்காலி இந்த விஜய் கூட்டம் ஒரு ஓடுகாலி அப்படின்னு. ஏன் மக்களுடைய பணத்தை திருட மாட்டேங்கிறான், இவன் திருடிட்டு தான் வந்திருக்கிறான். ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடிச்சு லாட்டரி சீட்ல சம்பாதிச்ச நீங்கள் அரசியல் செய்வதற்கு உண்மை என்று நேர்மை என்று பேசுவதற்கு உங்களுக்கு கொஞ்சமாவது கூசல நாங்க சொல்லலாம். இது வரைக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஆத்துமணல் கொள்ளையோ கனிமல கொள்ளையோ லாட்டரி சீட்டோ பிளாக் டீட்டோ எவங்கிட்டையும் கையேந்தாம ஒரு கட்சி நிக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி. 1 விழுக்காடு 2 விழுக்காடு வைத்திருக்கிற கட்சிகள் இன்றைக்கு கூட்டணிக்கு போறான். திமுக கிட்ட அதிமுக 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு. ஆனால் 8.2 விழுக்காடு வாக்களி வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி எவங்கிட்டையும் கையேந்தாமல் தனித்து துணிந்து களத்தில் நிற்கிறது. அப்படி கூட துணிச்சல் இருக்கா விஜய் கிட்ட? விஜய் தனிச்சு நிற்கிறாராம், நாங்க தனிச்சு நிற்கிறோம். எப்படி? தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தனித்து நாங்க நிற்கிறோம். இப்ப சொல்லல, 2010 சீமான் அறிவிச்சிட்டாரு. இந்த தேர்தலையே முதலாக வேட்பாளரை அறிவித்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த தேர்தலையே முதலாக வேட்பு மனுவை தாக்கல் செய்ததும் நாம் தமிழர் கட்சி. இந்த தேர்தலையே முதலாக தேர்தல் அறிக்கையை செயல்பாட்டு வரைவாக வெளியிட்ட கட்சியும் நாம் தமிழர் கட்சி. 49 திட்டங்கள் 420 பக்கங்கள். படித்தவன் படிக்காத அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. சிங்கார சென்னை அல்ல எங்கள் இலக்கு, தமிழ்நாட்டை மாற்றுவோம், தலை எழுத்தையே மாற்றுவோம் என்பது எங்கள் இலக்கு. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவோம். எந்த இடத்துல இருக்கையோ அந்த இடத்திலேயே பள்ளிக்கூடம், அந்த இடத்திலே கல்லூரி, அந்த இடத்திலே மருத்துவமனை. எந்த மருத்துவமனை? அரசு மருத்துவமனை. அப்பல்லோக்கும் காவிரிக்கும் இணையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அப்படி ஒரு எங்களுடைய இலக்கு. அரசு பள்ளிக்கூடத்தில் வேளம்மாளுக்கு எஸ்ஆர்எம்சிக்கு பணிமலர் இருக்கக்கூடிய கல்வி அரசு பள்ளிக்கூடம் கல்லூரியில் கிடைக்கும். அரசு பள்ளிக்கூடத்தில் தான், அரசு கல்லூரியில் தான் அரசு ஊழியர் அத்தனை பேரும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இது சட்டம், நாம் தமிழர் கட்சியின் சட்டம். அரசு மருத்துவமனையில் தான் எல்லாரும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இது சட்டம். அரசு பள்ளிக்கூடம் படிக்கணும். இது சட்டம். ஒரு எம்எல்ஏ மகன் அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சா பள்ளிக்கூடம் ஒழுங்கா இருக்கும், கழிவறை ஒழுங்கா இருக்கும், சாப்பாடு ஒழுங்கா இருக்கும். அது இல்லை. அதை நாங்கள் சொல்றோம். நாங்கள் வந்தால் கல்வியை மாற்றுவோம். சகோதரி சொன்னது போல ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை இலவசமாக கொடுப்போம். வீட்டுக்கு வீடு. கார்பரேஷன் வாட்டர் அல்ல, தூய்மையான ஆர்ஓ, தூய்மையான குடிநீர் இலவசமாக வீட்டுக்கு வீடு கிடைக்கும். இந்த வண்டி நிப்பாட்டி விசில் ஊதுறது, ஆரன் அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு வீடு தண்ணீர் வரும், தூய்மையான தண்ணீர் வரும். மேலே இருந்து பொழிகிற மழைநீர் விவசாயத்திற்கு, நிலத்தடி நீர் என் மக்களுடைய குடிநீராக கிடைக்கும். இது எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், தூய குடிநீர் இலவசம். இந்த 3ஐ தவிர வேற எந்த இலவசமும் கிடையாது. நாங்கள் 2000 ரூபாய் தருவோம், 2500 தருவோம், தாலிக்கு தங்கம் தருவோம், காஞ்சி பட்டு புடவை தருவோம், ஃப்ரிட்ஜ் தருவோம், டோக்கன் தருவோம், கருணை தொகை தருவோம். அதெல்லாம் இல்லை. ஃப்ரிட்ஜ் யாரும் கொடுப்பாங்க, வாஷிங் மிஷின் யாரும் கொடுப்பாங்க. ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க இயற்கை முறையில் செய்யப்பட்ட காய்கறி தமிழ்நாடு முழுக்க ஒரே விலையில் அது நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் கிடைக்கும். தரமான காய்கறி, தரமான காய்கறி. கோயம்பேடு மார்க்கெட்டில் என்ன விலையோ அதுதான் கன்னியாகுமரியும் ஒரே விலை. அரசே காய்கறி பண்ண வைக்கும். அரசே நெய்தல் அங்காடி, குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி என்று அங்காடி வைக்கும். விஆர் மால் இருக்குல்ல,
அது போல அரசு பெரிய மால் கட்டும், நவீன தரத்துல உலக தரத்துல அரசு அங்காடி இருக்கும். அங்க போனா ரிலையன்ஸ் மார்க்கெட்டுக்கு மாலுக்குள்ள போனா என்ன கிடைக்குமோ அது அரசினுடைய அங்காடியில கிடைக்கும். அங்காடிங்கிறது தூய தமிழ் சொல்லு, இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி அரசு வைக்கும்னு சொல்றாரு. ஒரு பெரிய கனவு திட்டம் இருக்கு. அப்படி ஏதாவது சார்ட்ட பக்கா மாசுகிட்ட நம்ம பனையூர் பண்ணையார்கிட்ட இருக்கா? நல்லா இருப்போம் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி உங்க பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்க மாதிரியா? எப்படி? நம்ம ஆட்சி வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு, நம்ம ஆட்சி வந்தா இளைஞர்களுக்கும் தான் பாதுகாப்பு, நம்ம ஆட்சி வந்தா கிழவிகளுக்கும் தான் பாதுகாப்பு. எப்படி 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 செய்வ? 2500 ரூபாய் பெண்களுக்கு தருவாய். எப்படி தருவீங்க சார்? சார் எப்படி தருவீங்க? 10 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசின் கடன். 2500 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு என்றால் மாசம் 7500 கோடி. 3 கோடி பெண்கள் இருக்காங்க. வருஷத்துக்கு 90,000 கோடி. வருஷத்துக்கு 90,000 கோடினா ஆண்டுக்கு 4 லட்சம் கோடி. எங்கிருந்து கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? லாட்டரி சீட்டு வித்து கொடுப்பீங்களா? பிளாக் டிக்கெட் வித்து கொடுப்பீங்களா? இனி அதுவும் வைக்க முடியாது, சோழி முடிஞ்சு. இனி இந்த தேர்தலுக்கு அப்புறம் நடிக்கவும் முடியாது, சீரியலுக்கும் போக முடியாது, சினிமாக்கும் போக முடியாது, எதுக்கும் போக முடியாது. இன்னைக்கு காரைக்குடியில் ஒரு டெண்டல் ஒரு பையன் இருக்கான். டெண்டல் அவன் ஒரு லைட்டா மெண்டல், அவன் ஒரு டெண்டல். அந்த பையன் காரைக்குடிக்கு பிரச்சாரம் எனக்காப்புல விஜய் சைக்கிளை கொடுத்துருக்கான். வண்டியில் போயிட்டு இருக்காரு. அவன் ஏன் சைக்கிளை கொடுக்குறான்? அவன் உண்மையிலே அவனுக்கு தெரியுது இவன் இப்படி அரசியல் படுறான், சொத்தை பூரான் இழந்து, வீடு வாசலை இழந்து, ஏற்கனவே பொண்டாட்டி பிள்ளை இழந்தாச்சு, சினிமாவை கேரியரி முடிச்சு நாளைக்கு சைக்கிளில் தான் இவன் போகணும். அதுக்காக சிம்பாலிக்காக சைக்கிளை கொடுத்துருக்கான். சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் வீடை வித்துருவாரு, அமெரிக்காவில் இருந்து வந்து லஞ்சம் கொடுத்து எல்லாத்தையும் வித்துருவாரு, காரையும் கொடுத்துருவாரு. கடைசியா சைக்கிளை கொடுத்து நடக்க சொல்லுவாங்க, சைக்கிளை கொடுப்பாங்க, வேணாம் நான் நடக்க பழகிறேன் பாப்புல. அது மாதிரி சார் சைக்கிள் ஓட்டி பழகிட்டு இருக்காப்புல. ஏன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் இப்படி தான் போகணும். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வாடகை தரவில்லை, என்ன ராமசாமி நல்லா இருக்கியான்னு போக வேண்டியதான். இதான் நடக்க போகுது. எதுவும் பேசல. காரைக்குடியில காத்து கிடக்குறாங்க. இன்னைக்கு தளபதி வர போறாரு, காரைக்குடிக்குள்ள வந்து புரட்சி தீய பத்த வைக்க போறாரு, நண்பா நண்பிஸ் தோளா தோழிஸ்லாம் அப்படி ஃபயரோட போறாரு. காரைக்குடியை திருப்பி போட்ட தளபதி, காரைக்குடியில மிரட்டிய தளபதி, காரைக்குடியை மெய்சிலுக்கு வந்த தளபதி, காரைக்குடியில அனல் உரை, காரைக்குடியில ஃபயர் ஸ்பீச்னு காத்திருக்கிறான். அங்க போனா அப்படியே வண்டியை திருப்பி ஓடிட்டன்ல ஓடிட்டன்ல பாரு வடிவேலு, அது மாதிரி ஓடிட்டாப்ல. ஏன் பேசல? 10 நிமிஷம் லேட் ஆயிட்டு. மணி என்ன? மணி 3, 2:59 வந்திருந்தா யாழ் கொண்டு சதைச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட்டால நீ உசுரோட போற பாரு வடிவேலு. அது மாதிரி இதே குருட்டு தைரியத்துறை என் ஏரியாவுக்கு வந்துடும். அங்கே நான் உக்கரமா இருப்பேன், அங்கே நான் டைம் கீப் அப் பண்ண மாட்டேன். வாடா வாடா ஏரியாவுக்கு வாடா, பனையூருக்கு வாடா, பனையூருக்கு வாடா. பத்திரிகையாளர் திருச்சியில் காத்திருக்காங்க. சார் ஜனநாயகன் படத்தை யாரோ ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரிலீஸ் பண்ணதே நான் தானே, என்கிட்ட கேட்குறாங்களே. அது இங்கே இந்த பக்கம் பார்த்தா இவன் ஏன்னு நிற்கிறான், இந்த பக்கம் பார்த்தா பாலிபன் நிற்கிறான். பாலிபன் செய்திகளுக்காக வேல்ராஜன் வந்துருவாங்கன்ட்டு 2 பக்கம் பார்க்கல. எப்படி ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா உசிரே உசிரே தப்பிச்சு எப்படியாவது பனையூருக்கு ஓடி விடு, ஐயோ வருதே மூதேவி வருதே அப்படின்ட்டு ஓடுறாப்புல வடிவேலு மாதிரி. என்னடா 2:10 ஏயா வந்தேன்னா 2 மணிக்கு வந்தா பேச சொல்லி கொள்ளுவான், அதுதான் 2:10 வந்தேன். என்னத்தை நீ பேசிடுவேன்? அதே பேச்சு தான். அந்த மக்கள் விரோத ஸ்டாலினா, மக்கள் விரும்புகிற இந்த விஜயா, அந்த 2 பேர் தான் போட்டி, 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, என்ன உருட்டுனாலும் 2 பேர் தான் போட்டி, ஒன்னு இன்னொன்னு அவ்வளவுதான். மனப்படம் பண்ணி வச்சிருக்காப்புல. உங்களுக்காக உங்க அண்ணன், உங்க விஜய், உங்க தோழை வந்திருக்கிறேன், உங்களை ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வழியும் வேதையும் தாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. அப்படியே மாடுலேஷனை மாத்திராப்புலங்க. இந்த நடிப்பை நீ படத்தில் கொடுத்துருந்தா தேசிய விருது வீடு தேடி வந்திருக்கும். நேற்று ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சான். 4-5 சீன் எடுத்து பசங்க போட்டிருந்தாங்க இணையதளங்களை. நான் வீடியோ பைரசியை, திருட்டு விசிடியை நான் ஆதரிக்கலை. ஏன்னா அது ஒரு பெரிய கூட்டு முயற்சி. சினிமா என்பது ஒரு கூட்டு உழைப்பு, பல ஆயிரக்கணக்கான கலைஞருடைய உழைப்பு. அதை நான் கொச்சைப்படுத்தலை. எந்த படமும் எந்த சீனும் இணையத்தில் வரக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஆனால் அந்த படத்துல காட்சி வெளிவந்திருக்கிறது மதசார்பற்ற சமூக நீதி பேசுகிற, ரம்சானுக்கு போய் குல்லா போடுகிற, இஸ்லாமியர்களை தன் நண்பன் என்று சொல்லுகிற, பாசிச பாஜக கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லுகிற மரியாதைக்குரிய விஜய்
படத்துல காட்சி வச்சிருக்காரு. ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரன் போய் குண்டு வைக்க பார்க்கறான். அப்போ கேட்கிறான், என்ன பாய் குண்டு வச்சு 5000 பேர் சாவாங்களா? சாகட்டும் என்று காட்சி. ஒரு இஸ்லாமியன் படத்துல குண்டு வச்சு இந்துக்களுக்கு கலவரத்தை ஏற்படுத்து போல காட்சி வைக்கிறனா, நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய நாய்டா, நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில ஏன் இவன் வாய் துறக்கல? திருப்பரங்குன்றம் பிரச்சனை பத்தி எரியுது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் ஒரு கலவரம் வருகிற சூழல் ஏற்படுது. திமுக பேசல, அதிமுக பேசல, பிஜேபி தூண்டுது கலவரத்தை. அப்பொழுது ஒரு தலைவன் சொன்னான், அது முருகன் திருப்பரங்குன்ற மலை என்னுடைய சொந்தங்கள் கொண்டாடட்டும், அது சிக்கந்த தர்கா என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் கொண்டாடட்டும். உனக்கு என்ன பிரச்சனை? இஸ்லாமியனுக்கு அது சிக்கந்த தர்கா, இந்துக்களுக்கு அது திருப்பரங்குன்ற மலை. முருகனையும் வழிபடட்டும், சிக்கந்தரையும் வழிபட்டும். உனக்கு என்னடா பிரச்சனை கேட்ட ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். விஜய் வாயை மூடிட்டாப்ல, ஒரு வார்த்தை பேசல. ஏன் பேசல? படத்துல காட்சி, திருவிழா நடக்குது, பணத்தை வாங்கிக்கிட்டு நான் கேட்கிறேன், வினோத்ல கேட்கிறேன், இயக்குனர் வினோத்துக்கிட்ட, இந்த படம் மட்டும் தியேட்டர் கிட்ட ஓத்த அந்த படத்தை செதுக்கிறோம்டா, வரட்டும்டா. படம் முழுக்க என்ன தெரியுமில்ல? படம் முழுக்க அண்ணன் சீமானத்தை வில்லனாக்கி வச்சிருக்கான். வில்லனே சீமான் தாங்க படத்துல. நாம் தமிழர் ஐடியாலஜி தான். அவன் எவ்வளவு கொடூரமான மனநிலை கொண்டிருந்தா, 15 வருஷமா ஒரு கட்சி இருக்குதான், அந்த கட்சி 3வது பெரிய கட்சி ஆயிடுச்சான். ஆனா மக்கள்கிட்ட வெறுப்பு அரசியலை விதைத்து ஒரு இன்சிடென்ட் வச்சு பழி வாங்குவதற்காக அரசியல் செய்துன்னு சொல்லி காட்சி, இன்சிடென்ட் வச்சு பழி வாங்குவதற்காக கட்சி வச்சுக்கிறேன். வில்லனே படத்துல அண்ணன் சீமான் போல ஒரு கேரக்டரை வச்சு எவ்வளவு பெரிய வன்மவாதி பாருங்க. டேய், இந்த நிலத்துல தேவராக, தேவேந்திரராக, படையாட்சியாக, கோணாராக, பிள்ளமாராக, செட்டியாராக, முதலியாக, இந்துவாக, கிறிஸ்தவராக, இஸ்லாமியராக பிரிந்து கிடந்த தமிழர்களை நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்று உணர வைத்தவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான்டா. கேரளாவை மலையாளி ஆளட்டும், ஆந்திராவை தெலுங்கர் ஆளட்டும், கர்நாடகாவை கன்னடர் ஆளட்டும், குஜராத்தியை குஜராத்தி ஆளட்டும், ஒரியாவை ஒரியன் ஆளட்டும், பஞ்சாபி சீக்கியன் ஆளட்டும், தமிழ்நாட்டை தமிழன் நான் ஆள்வேன். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. இது எங்கள் கோட்பாடு. கேரளாவை மலையாளி தான் ஆள்றாரு, அதான் சரி. ஆந்திராவை தெலுங்கர் தான் ஆள்றாரு, அதுதான் சரி. கர்நாடகாவை கன்னடர் ஆள்றாரு, அதுதான் சரி. தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், அதுதான் சரி. இது எங்கள் கோட்பாடு. இது எப்படி தப்பான ஐடியாலஜியா இருக்கும்? தமிழ் தேசியம் என்பது நாடு தமிழ்நாடு, வாழ்கிற மக்கள் தமிழர்கள், பேசுகிற மொழி தமிழ் மொழி. இந்த மொழிக்கான அரசியல், இந்த தேசிய இனத்துக்கான அரசியல் தமிழ் தேசிய அரசியல். என் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும், தமிழ் தேசிய அரசியல். என் முல்லை பெரியாற்றில் எனக்கு நீர் வேணும், தமிழ் தேசிய அரசியல். என் காவிரியில எனக்கு உரிமை வேண்டும், தமிழ் தேசிய அரசியல். என் மண்ணின் வளம் என் மக்களுக்கு சொந்தம், இதுதான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் இந்த மக்கள் இரு கண்களாக பார்க்கிறான்னு ஒரு உருட்டிட்டு வேலு நாச்சியார கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டு, ஆனால் அங்க போய் சொல்றாரு படத்துல காட்சி, இது ஒரு தப்பான ஐடியாலஜி. படம் திருட்டு வித்தனமா வந்ததுனால நான் முழுமையா பேசல. படம் வரும்ல, வருமானு தெரியல, வரட்டும். இந்த படம் அவர் வெளியிட்டார், இவன் தான் வெளியிட்டிருக்கான். ஏன் வெளியிட்டிருக்காப்ல சொல்லுங்க? படத்தில் கடைசி காட்சியில் ஓட்டு கேட்குற மாதிரி ஒரு காட்சி இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாங்க கேள்வி, நெல்சன் இந்த அட்லிலாம் நின்றுக்கிட்டு கேட்குறாங்க, சார் மாற்றம் வருமா? நம்ம எல்லாரும் மாறினா மாற்றம் வரும். இந்த வார்த்தையை கூட எங்கள் அண்ணன் கடை வாங்கியிருக்கான். எங்கள் அண்ணன் எச்சில் தாண்டா நீ கட்சியே நடத்துற. மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் கூடினால் அடுத்த நொடியே மாற்றம். அது சீமானனுடைய வசனம். வசனத்தை கூட மாற்ற முடியாத தற்குறி பயல, நீ எல்லாம் எங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா? 234 வழக்குடா, 234 வழக்குடா. என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை, கொடும் சிறை போனாரு. என் பிரபாகரன் என் சொந்த ரத்தம். இத்தாலியில பிறந்த சோனியா அன்னையாகலாம், குஜராத்தில் பிறந்த காந்தி தாத்தாவாகலாம், காஷ்மீர்ல பிறந்த நேரு,
மாமாவாகலாம், என் சொந்த ரத்தம் பிரபாகரன் எனக்கு அண்ணனாக கூடாதா என்று கேட்டதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் 6 மாசம் ஜெயிலு, 1 வருஷம் ஜெயிலு, 234 வழக்கு. பெரியார் மண்ணுலடா, பெரியார் எனக்கு மண்ணுதான்டா என்று பேசியவன்டா. பெரியார் படிக்க வச்சாரு, அந்த பக்கம் போ. என் தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜர் படிக்க வச்சாரு, இந்த பக்கம் வா. திராவிடமா, அந்த பக்கம் போ. தமிழ் தேசியமா, இந்த பக்கம் வா. பெரியார் மட்டும்தான் பெரியார், அந்த பக்கம் போ. ரெட்டமலை சீனிவாசனாரும், அயோத்தாச பண்டிதரும், ஜீவானந்தமும், சிங்காரவேலரும், MC ராஜாவும், எங்களுடைய முத்துராமலிங்க தேவரும், காமராஜரும், மாப்போசியும், எங்கள் சிவந்தி ஆதித்தனாரும், மார்சல் நேசமணியும் பெரியார் இந்த பக்கம் வா என்று சொன்னவன் எங்க அண்ணன் சீமான். அவர் உனக்கு 10/11 மற்ற ஆஃப் பண்ணிட்டு போனா அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா குறுக்க புகுந்தாங்க. ஏன்னா குறுக்கள் 2 குத்து ஊமை குத்தா குத்துற மாதிரி இருக்கும். ஒரு கட்சியின் கூட்டம் நடைபெறும் போது நாகரிகம்னு ஒன்று இருக்கு, அங்கிட்டே ஆஃப் பண்ணிடணும். உள்ள புகுந்து ஸ்டாலின் மலரட்டும் தமிழ்நாடு தொடரட்டும்னா 2 குத்து ஊமை குத்தா குத்திட்டு போயிடுவான். இது யாரும் தெரியலையே. அதான் என்னன்னா, அப்ப நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற இந்த கூட்டம், தளபதி வந்தால் நல்லது நடக்கும். எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? என்ன திட்டம் இருக்கு? எங்க திமுகங்கிற கட்சி மாற்று கருத்து இருக்கிறது. ஆட்சி மோசமான ஆட்சியை கொடுத்திருக்கிறது. திமுக 50 ஆண்டு ஆட்சியில 10 லட்சம் கோடி கடன். ஆனால் திமுக தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று போட்டிருக்கு, ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கு. அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருச்சு. நாம் தமிழ் கட்சி போலவே தமிழ்நாட்டுக்கு 70 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்த இரட்டை குடியுரிமையெல்லாம் அதிமுக சொல்லுது. அப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை ஏன் தாவேகா கொடுக்கவே இல்லை? நாம் தமிழ் கட்சி கொடுத்துருச்சு, திமுக கொடுத்துருச்சு, அதிமுக கொடுத்துருச்சு, காங்கிரஸ் கூட கொடுத்துருச்சு, பிஜேபி கொடுத்துருச்சு. ஆனா தமிழக வெற்றி கழகம், தமிழ்நாட்டை ஆளுவேன்னு சொல்ற தமிழக வெற்றி கழகம் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கல. ஏன் இல்ல? இருந்தா தானே கொடுப்பாரு. ஜெர்கண்டி பாபு எதுக்கு அது? பாவம், நம்ம அதிமுகவை வந்து பெருசா அடிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, தாயில்லா பிள்ளைகளை தலையில் அடிக்க கூடாதுன்னு. அது தாயில்லா பிள்ளை. அதனால என்ன பண்ணுது, 2 குத்து ஊமை குத்தா எப்பயுமே குத்தி அனுப்புறது, போ 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 அப்படின்னு. பாவம், பரிதாபம். அது அங்கிட்டு போயிரு ஒப்பாரி, அங்கிட்டு போய் வை போ. இப்படித்தான் ஓட்டு கேட்பாங்க. வண்டியை போட்டு விட்டு குறுக்க மறுக்க போய்கிட்டு, எவனாவது இப்படி கூட்டம் போட்டு கொள்கைகளை பேசுறானா, எவனாவது கூட்டம் போட்டு மக்களுக்கு பேசுறானா, எவனாவது கூட்டம் போட்டு கேள்வி கேட்கறானா, எவனாவது கூட்டம் போட்டு கல்வியை பத்தி, மருத்துவத்தை பத்தி, தண்ணியை பத்தி, சென்னையினுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி, சென்னையினுடைய கழிவுநீர் வாய்க்காலை பத்தி நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் வந்தால் சென்னையில கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா கலக்காது. மழை நீருக்கு தனி வாய்க்கால், கழிவு நீருக்கு தனி வாய்க்கால். உலகத்திலே அன்பிற்குரிய மக்களே, சென்னையில மட்டும்தான் கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா கலக்குது காவாயில. ஏன் வெள்ள வருது? கழிவு நீருக்கு ஒரு வாய்க்கால் இருக்கு. இந்த வாய்க்கால் 4000 crores பேக்கேஜ். திஸ் பேக்கேஜ் இருக்குல்ல, இந்த பேக்கேஜில் ஓட்ட வழியா தான் மழை நீரும் போகணும், உள்ள சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மழை நீர் உள்ள போகும்போது இவன் பெட்டி கடை, தள்ளுவண்டி கடை, குப்பை எல்லாத்தையும் நைட்டு கொண்டு போய் பேப்பரை பூரா உள்ள வச்சிடறேன். ஸ்டோரேஜ் பேங்க். சிறப்பட தம்பி. எல்லாரும் அணில் கூட்டம், தற்கொலை கூட்டம், இப்படி புலி கூட்டமும் பல இருக்கு. நீங்க பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி காட்சிய? தமிழ்நாட்டிலேயே கட்சி கூட்டத்திற்கு சென்னையில எல்லாம் ஆளு காசு கொடுத்தாதான் வருவாங்க. கட்சி கூட்டத்துக்கு பிரியாணி கொடுத்தாதான் வருவாங்க. கட்சி கூட்டத்திற்கு காசு கொடுத்து ஆள் சேர்க்கிற கட்சிக்கு மத்தியில கூட்டத்தில் வந்து மக்கள் கட்சிக்கு காசு கொடுக்கிற ஒரு கூட்டம், அது நாம் தமிழ் கட்சி கூட்டம். கட்சியின் தலைவன் பேசிக் கொண்டிருக்கிறான், அண்ணன் சீமான். சீமான் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன், 5 வயசு பையன் ஓடி வர்றான். ஓடி வந்து மேடை ஏறி ஒரு உண்டியலை கொடுத்து, பெரியப்பா விட்டுறாதீங்க பெரியப்பா, நாங்க இருக்கோன்றான். அண்ணன் சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஐடி ஊழியர் வண்டியை நிப்பாட்டுறான். வண்டியை நிப்பாட்டி பேண்ட் பாக்கெட் இருந்த 5000 ரூபாய் பணத்தை எடுத்து, அண்ணா ஐடி ஊழியர் 2 லட்சம் பேர் இருக்கண்ணா, எங்க ஓட்டு உங்களுக்கு தானா, விட்டுறாத அண்ணன், விட்டுறாத அண்ணன்.
இப்படி போற இடமெல்லாம் மக்கள் காசு அள்ளி அள்ளி கொடுக்கறான். நாங்க கொடுத்தா தான் தேர்தல் ஆணையம் வழக்கு போடும், மக்கள் கொடுத்தா வழக்கு போடாது. அதனால தாராளமா அள்ளி கொடுங்க. சில்லறையா கொடுத்து செதற விட்டு உங்க பேரை கெடுத்துக்காதீங்க. நோட்டா கொடுத்து எங்க சசியையும் ஹரிசையும் வளர்த்து விடுங்க. அவங்க தான் கூட்டத்தை நடத்துறாங்க. எங்க வேட்பாளரை வளர்த்து விடுங்க. எங்க கிட்ட பணம் இல்லை. ஏன் இல்லை? வடிவேல் மாதிரி தான் பேண்ட் பாக்கெட்டை காட்டுவாள் இங்கிலீஷ்காரன் இல்லை. நோ, இருந்தா தானே கொடுப்பாரு. அரசியல் செய்வதற்கு பணம் தேவையில்லை. நல்ல குணம் இருந்தால் போதும், நல்ல மனம் இருந்தால் போதும், தமிழ் என்கிற இனம் இருந்தால் போதும். என்ன நிக்கிறோம்? எப்படி நிக்கிறோம்? நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்களே, எப்படிங்க ஜெயிப்பீங்க? எப்பங்க ஜெயிப்பீங்க? என் ஓட்டு எம்எல்ஏ ஆகணுமே, நான் என் ஓட்டு ஜெயிக்கிற கட்சி தானே நான் போட்டு பழக்கம் அப்படின்னு நினைக்காதீங்க. தோத்து போனதுனாலேயே நல்ல கண்ணு கெட்டவரும் கிடையாது. ஜெயித்து கொண்டிருப்பதனாலேயே இந்த திராவிட கூட்டம் நல்லவர்களும் கிடையாது. நல்ல கண்ணு தோத்துட்டாரு, நல்ல கண்ணு தோத்துட்டாரு. இந்த இளைஞர்கிட்ட கேளுங்க, உங்க ரோல் மாடல் யாருன்னு கேளுங்க. மைக்க வச்சு யாராவது ஒரு தொலைக்காட்சி கேளுங்க. யாராவது ஒருத்தர் கருணாநிதியை சொல்லுவாங்களா? யாராவது ஒருத்தர் ஜெயலலிதாவை சொல்லுவாங்களா? யாராவது ஒருத்தர் எடப்பாடியை சொல்லுவாங்களா? யாராவது ஒருத்தர் நைனா நாகேந்திரனை சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? இந்த இளைஞர்கள் எங்களுக்கு அரசியல் ரோல் மாடல் நல்ல கண்ணு என்றுதான் சொல்வார்கள். ஏன்? 80 வருஷ பொது வாழ்க்கை கட்சி கொடுத்த 1 கோடி பணத்தை கட்சிக்கே திருப்பி கொடுத்தவன். தகைசால் தமிழர் விருது கொடுத்து தமிழ்நாடு அரசு கொடுத்த 10 லட்சத்தை அந்த அரசுக்கே திருப்பி கொடுத்த ஒரே பெருந்தகையாளர் எங்கள் தாத்தா நல்லகண்ணு. அவர்தான் எங்கள் பொலிட்டிக்கல் ரோல் மாடல். அப்போ எந்த விதமான அடிப்படை புரிதலும் இல்லாத ஒரு கூட்டம் மாஸ் இருக்குது தமிழ்நாட்டில். இவரை விட பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் தமிழ்நாட்டை ஆள போறான்னு சொல்றான்ல, அவனுக்கு சொல்றேன். 1988 எம்ஜிஆருக்கு இணையான ஒரு நடிகர், தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகர், சொல்ல போனா இந்தியா உலகம் வியந்து பார்த்த ஒரு நடிகர். நீ எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறத்தாயா, நாற்று நட்டாயா, கலனிவாழ் பெண்களுக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, மாமனா மச்சானா மானங்கட்டவனே என்று வசனம் பேசி, பாவுசினா அவர் மூஞ்சிதான், கட்டபொம்மன்னா அவர் மூஞ்சிதான், 10 கெட்ட போடுவாப்புல, பல கெட்ட போடுவாப்புல. யாரு? சிவாஜி கணேசன். தமிழக ஜனநாயக முன்னணி அப்படி ஒரு தமிழக முன்னேற்ற கழகம்னு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு 52 இடங்களில் போட்டி போடுறாரு. எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாவோட கூட்டணி. ஒரே வருஷம் 52 இடங்களில் டெபாசிட் காலி. ஒரே தேர்தல் கட்சியை கொண்டு போய் ஜனதாதளத்தில் கொடுத்துட்டு நான் கருணாநிதி நண்பராகவே தொடர்றேன்ட்டார். எம்ஜிஆர் போலவே லட்சிய நடிகர் என்று அறியப்பட்ட ஒரு நடிகர், லட்சிய நடிகர் ராஜேந்திரன், எஸ் ராஜேந்திரன். எஸ்எஸ்ஆர் புரட்சி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஒரே தேர்தல் கட்சியை கொண்டு போய் அதிமுக ஒப்படைச்சிட்டாப்ல. எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசு என்று அறியப்பட்ட ஒரு நடிகர், பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அந்த காலத்தில். எங்க சித்தி பெரியமாக்கலாம் முருங்கைக்கானாலே அவர் ஞாபகம் தான் வரும். அவரு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கிறார். எம்ஜிஆரால இவர் தாங்க என் அரசியல் வாரிசுன்னு அறிவிப்பட்டார். இன்னைக்கு எம்ஜிஆர் பல பேர் கருப்பு எம்ஜிஆர், சிவப்பு எம்ஜிஆர், தொப்பி எம்ஜிஆர், குட்டை எம்ஜிஆர், நெல்ல எம்ஜிஆருங்கிறான். எம்ஜிஆர் தன் அரசியல் வாரிசாக அறிவிக்கப்பட்ட ஒரு நடிகர். அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. 6 மாசம் ஒரே தேர்தல் கட்சியை கொண்டு போய் திமுக ஒப்படைச்சாரு. அப்புறம் அதிமுக போனாரு. இப்ப கட்சியை கலைச்சிட்டு நடிக்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் தென் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஒரு நடிகர். தென் மாவட்டம் அவர் வந்தாருன்னா கொந்தளிப்பான். அதாவது அவருடைய அழகை பார்த்து மயங்காத பெண்கள் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் நவரச நாயகன் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு. நாடாளும் மக்கள் கட்சினாரு. ஒரே தேர்தல் நாடையும் ஆளல, வீடையும் ஆளல, மொத்தமாக கொண்டு போய் கட்சியை கொண்டு போய் ஃபார்வர்ட் பிளாக்கோட ஒப்படைச்சாரு. அப்புறம் அதிமுக கூட்டணி, அப்புறம் திமுக கூட்டணி. இப்போ தேர்தலுக்கு மட்டும் 5 லட்சம் கொடுத்தா வெளியே வருவாப்புல, முடிச்சுக்காத. அடுத்து அதே போல தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு நடிகர், சுப்ரீம் ஸ்டார், சித்தியினுடைய கணவர் சித்தப்பா சரத்குமார். எனக்கு 12 மணிக்கு ஒரு கனவு வந்துச்சு. கனவுல எங்க மாமியார் கேட்டாங்க, நீங்க முதலமைச்சர் ஆக முடியுமான்னு கேட்டாங்க அப்படின்னாரு. எனக்கு கனவு வந்துச்சு, கட்சியை கொண்டு பிஜேபி ஒப்படைச்சிருன்னு சொன்னாங்க. பிஜேபி கொண்டு கட்சியை ஒப்படைச்சிட்டாப்ல. எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆனாப்ல சரத்குமார். என்னாச்சு? பிஜேபி போயிட்டாப்ல. இப்போ திருப்பியும் நான் கட்சி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்றாப்ல. சீட்டு கிடைக்கலன்னு முடிஞ்சு கதை. அதே போலதான் இவங்க என்ன, விஜய்னா நடிப்பாப்ல. ஒருத்தர் நடிப்பு, இயக்கம்,
பாடல்கள், திரைக்கதை, வசனம், இயக்கம், ஸ்டண்ட், ஒளிப்பதிவு, எடிட்டிங்கு எல்லாம் பண்ணுவாப்புல. வாடா என் மச்சி, வாழைக்கா பச்சி, ஓ உடம்ப பிச்சி, போட போறேன் பச்சி, டண்டனக்கா டனக்குனாக்காம்பாப்புல. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார், லட்சிய திமுகன்னு. லட்சிய திமுக முடிஞ்சு ஒரே தேர்தல், கட்சியை கொண்டு போய் திமுக ஒப்படைச்சு திமுக எம்எல்ஏ வாங்கி அப்புறம் அதிமுக போய் முடிஞ்சு கதை. இப்படி தமிழ்நாட்டில் பல பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியா ஒருத்தர் வந்தாப்புல, அந்த பக்கமும் நிற்க மாட்டேன், இந்த பக்கம் நிற்க மாட்டேன், நடுவில் தான் நிற்பேன் அப்படின்னாப்புல. என்னோட கொள்கை என்ன? சென்டரிசம்னாப்புல. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு கூடவே போட்டி போட்டாரு. 50 வருஷமா சினிமாவில் இருக்காரு. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ என 5 வயசுல கட்சி நடிக்க வந்தாரு. 50 வருஷம் நடிப்பு, 150 படம், பெரிய புகழ்பெற்ற நடிகன் கமலஹாசன். அந்த கமலஹாசனையே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தாண்டி ஓடி வந்து 16 லட்சம் வாக்களை பெற்று அன்றைக்கு 4 விழுக்காடு வாக்களை கமலஹாசனை தாண்டி ஓடணும். கட்சி ஆரம்பிச்சு 4 வருஷத்துல, இப்ப கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம், கட்சி தேர்தலை போட்டு 10 வருஷம், இப்படி எத்தனை நடிகன் வந்தான். இதே போல சிரஞ்சீவி ஆந்திராவில் பெரிய நடிகர், புகழ்பெற்ற நடிகர், மெகா ஸ்டார், குடும்பமே சினிமா குடும்பம். 10 லட்சம் பேர் மாநாட்டுக்கு திறந்தான், பெரிய கிண்ண சாதனை. 18 எம்எல்ஏ அடிச்சாரு. காங்கிரஸ் கூட கட்சியில கூட்டணி வைக்கலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டாரு. அங்கிருந்து செருப்பு வந்து கன்னத்துல விழுந்துச்சு. விசில் அடிச்சவன், மாலை போட்டவன், கொண்டாடினவன் செருப்பை வீசிட்டாங்கிற அவமானத்தில் வீட்டுக்கு போய் கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸோட சேர்த்துட்டு திருப்பியும் நடிக்க போயிட்டாப்புல. அவராது திருப்பி நடிக்க போக ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. சாருக்கு நடிக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா நடிப்பும் வராது. நடிக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த படம் மட்டும் வரட்டும். ஜனநாயகம் தளபதியோட கடைசி படம், தளபதி நடிப்பை கொட்டியிருக்காரு, அப்படியே மிரட்டிருக்காருனா என்னடான்னு பார்த்தா நான் சாமி கிட்ட மட்டும்தான் சைலண்டா பேசுவேன். அதே தான் 15 வருஷமா ஒரே டயலாக பேசி ஒருத்தன் ஊரில் சுத்திட்டு இருக்காங்க, பெரிய நடிகன்னு. அதுதான் பில்டப் ஷாட்டு. எம்ஜிஆரை காட்டுறது, அண்ணாவை. நான் சொன்னேன் 3 மாதத்துக்கு முன்னாடி, இந்த படத்தில் எம்ஜிஆர் ஃபோட்டோவில் இருந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் பேசும்போது, தளபதி ஒன்று நம்பி தான் தமிழ்நாட்டை வித்துட்டு போதேன், இந்த சாத்தை எதிர்த்து அவங்க அது அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி காட்சி இருக்கு. நான் சும்மா தாங்க சொன்னேன். எம்ஜிஆருடைய படத்திலிருந்து சாட்டை வந்து இவன் கையில் விழும், சாட்டையோட வாரானே நாட்டை வெல்ல போ, நான் சாட்டைன்னு பேர் வச்ச உடனே அவரு சாட்டை வெல்ல வாரானே நாட்டை வெல்ல போறானே. அது இந்த சாட்டை வரைக்கும் நடக்காது தம்பி. ஓஜி சாட்டை நான் தான் அப்படின்னாப்ல. கடைசி எம்ஜிஆர் இந்த சாட்டை எடுத்து கொடுக்க, எம்ஜிஆரை பார்த்து இவர் படத்துல தலை அப்படிங்கிறாப்ல. எம்ஜிஆரோட வயசு என்ன, உன் சைஸ் என்ன? அவர் திண்ணையை பிடிச்சு நடிக்கும் போது அவருடைய கையை பிடிச்சு நடந்தவன் நீ, அவர் வேட்டி தண்டிருப்பேன் நீ. ஏப்பா, எம்ஜிஆருடைய ராமாபுரம் வீடுகள் மூடியதாக சரித்திரம் கிடையாது. உன் பனையூர் வீடு திறந்ததாக வரலாறு கிடையாது. எம்ஜிஆர் வீட்டுக்கு யாரு போனாலும் சாப்பாடு போட்டுவார். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல். பாயும் புலிகள் எங்கள் தலைவனுக்கு 10 கோடியை அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர். ஏண்டா எச்சிக்கைட்டு கூட காக்கா வரட்டாத கமநாட்டி, நீ எம்ஜிஆரா? எம்ஜிஆர் ஆட்சிய ஈழத் தமிழருக்கு தம்பி சொன்னது போல 500 ரூபாயை தூக்கி கொடுத்தான். எம்ஜிஆர் தான் உயிரோடு இருக்கும் போதே, இதே எழும்பூர் ஏரியாவில் உயிரோடு இருக்கும் போதே தன் சொந்த பணத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தவர் எம்ஜிஆர். திரைத்துறை இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கலைஞருடைய பிள்ளைகளுக்கென்று பள்ளிக்கூடம் கட்டி சொந்தமாக படிக்க வச்சவர் எம்ஜிஆர். இந்தியாவிலேயே ஒரு தலைவன், முதலமைச்சராக இருந்தவன், ஒரு நடிகன் தான் வாழ்ந்த வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துட்டு போன ஒரே தலைவன் எம்ஜிஆர். கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்தான், சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்தான். தன்னை நம்பின தளபதிகள் ஜேபிஆர்ல இருந்து ஐயா எஸ் பனிமல்ல இருந்து எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்தான். அப்படி ஏதாவது கொடுத்துருக்கிய நீ? என்ன கொடுத்துருக்கிய நீ? யாருக்கு கொடுப்பன்னு மக்களுக்கு தெரியும், என்ன கொடுப்பங்கிறது மக்களுக்கு தெரியும், அதை நான் சொல்ல வேண்டாம். எம்ஜிஆர் சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இவர் போய் அடிக்கிற மாதிரி படத்தில் காட்சி வச்சு, படத்தில் பேரே டிவிக்கே
என்ன தளபதி வெற்றி கொண்டானா, பேரே டிவிக்கேன்னு பச்சை குத்தி ஃபர்ஸ்ட் ஷாட்ல டிவிக்கே, வாங்க டிவிக்கே, போங்க டிவிக்கே. இப்படி படம் எடுத்தா எப்படா ஓட விடுவான்? டிவிக்கேன்னு ஒரு கட்சி பேரை படத்தை வச்சு தேர்தலுக்கு வெளியிடணும்னா வெளியிட முடியாதுன்ட்டான். வெளியிட முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் கண்ணில் மண்ணை தூவி 10 நாளைக்கு இப்படி படத்தை ரிலீஸ் பண்ணது. நான் சத்தியமா சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன், இந்த படத்தை வெளியிட்டது விஜய் தரப்பு தான். ஏன்னா அவன் ஒரு சல்லி பைய என்னமும் செய்வான். எனக்கு டவுட்டே ஆதவர்ஜுனா மேலதான். ஏன்னா விஜய் பேசல, கேவிஎன் ப்ரொடக்ஷன் பேசல, இந்த தவளை குஞ்சு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து ரெட் ஜெயந்த் மூவிஸும் சிஎஃப் ரெட் ஜெயந்த் மூவிஸா இது திமுகவும் பிஜேபியும் சேர்ந்துக்கிட்டு ஜனநாயகம் வெளியிட்டுச்சு. திமுகவும் பிஜேபி எப்படிப்பா சேர்ந்து வெளியிடும்? படம் சென்சார் போர்டு கட்டுப்பாட்டில் இருக்கு. சென்சார் போர்டு எல்முருகன் கட்டுப்பாட்டில் இருக்கு. எல்முருகன் கட்டுப்பாட்டில் இருக்கிற சென்சார் போர்டில் எப்படி திமுக தலையிட்டு படத்தை வெளியிடும்? ஏண்டா ஒரு அதாவது கனவா இருந்தாலும் ஒரு லாஜிக் வேண்டாமா? வாடனா இருந்தால் அடிப்போங்கிற மாதிரி உன் வீட்டில் அடப்போர்லாம் கூட, அதாவது பல்லு வலிக்குதுங்க, திமுக தான் காரணம். எங்களுக்கு திமுக எதிர்ப்பு இருக்கிறது. அதுக்கு நீ எல்லாத்துக்கும் நோட்ட சொல்லக்கூடாதுல்ல, ஒரு உண்மையை பேசணும், ஒரு அதை உறுதியாக பேசணும்ல. உன் படம் வெளியிடாமல் போனது காரணம் நீ. இந்த படம் பராசக்தி கூட வந்தா படம் படுத்துக்கும். சின்ன பையன் சிவகார்த்திகேயன் மேலே ஏறி வரான், அந்த சிவகார்த்திகனை பார்த்து பயந்து நடுங்கின கோலை இந்த பக்காமஸ். வெளிப்படையே சொல்கிறேன், பிரதீப் ரங்கநாதன் வளர்றது பிடிக்காது, அஜித் வளர்ந்தா பிடிக்காது, தனுஷ் வளர்ந்தா பிடிக்காது, கார்த்தி வளர்ந்தா பிடிக்காது, சூர்யா வளர்ந்தா பிடிக்காது. இப்போ நாம் தமிழர் கட்சியை பார்த்து பீதியில் இருக்கான். நம்மளை தாண்டி போயிடுவாங்களோ, நம்ம பெரிய நடிகராட்சி நம்மளை முந்திடுவாங்களோ. முந்துவோம்டா. சினிமாக்காரன் ஒருத்தன் வந்தா, சிஎம் கனவோட வந்தா, பிரபாகரன் பிள்ளைகள் அவனை ஓட ஓட விரட்டினார்கள் என்கிற வரலாறு எழுதப்படும். 16 வருஷம் இந்த மக்களுக்கு உண்மையும் நேர்மையாக களத்தில் நின்றிருக்கோம். சென்னை பெருவெள்ளம் களத்தில் நின்றது நாம் தமிழர் கட்சி. எண்ணூர்ல பிரச்சனை களத்தில் நின்றது நாம் தமிழர் கட்சி. வட சென்னையில் வெள்ளமா நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கும். ஏன் தூய்மை பணியாளர் போராட்டமா நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கும். அதே போல மாணவர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், செவிலியர் போராட்டம், ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் என்று மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், அதானி துறைமுக விரிவாக்கமா அங்கே சீமான் குரல் ஒலிக்கும். அம்மோனியா வாயு கசிவா எண்ணூர்ல அங்கே சீமான் குரல் ஒலிக்கும். அங்கே எண்ணூர் அனல்மலை விரிவாக்கமா அங்கே சீமான் குரல் ஒலிக்கும். சீமான் குரல் ஒலிக்காத ஒரு இடத்தை காட்டுறா. இந்த ஆதவர்ஜுனா போராடின ஒரு இடத்தை காட்டு. எங்கேயாவது வந்திருப்பியா நீ? கரூர்ல 41 பேர் சாகும்போது செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓடி போன கோல பசங்க நாங்க 234 வழக்கு வாங்கி துணிஞ்சு தனித்து திமிரோட நிக்கிறோம். முடிஞ்சா தொட்டு பாடுறா அப்படின்னு நிக்கிறோம். என் மேல 14 வழக்கு. இதே புழல் ஜெயில 1 வருஷம் குண்டாசு. ஆத்துமல்ல கொள்ளையடிச்சதுக்கு இல்ல, வருமானத்தை மறைச்சதுக்கு இல்ல, ஆதவர்ஜுனா மாதிரி லாட்டரியை வித்ததுக்கு இல்ல, பிளாக் டிக்கெட் வித்ததுக்கு இல்ல, என்னுடைய மலைகளை பற்றி, என் கனிம வளங்களை பற்றி காப்பாற்றுவதற்காக பேசியதற்காக கன்னியாகுமரியில் வழக்க போட்டு, இதே ஸ்ரீபெரும்புதூர்ல ஃபாக்ஸ்கான் கம்பெனி, ஐபோன் கம்பெனி, ஆப்பிள் நிறுவனம், அமெரிக்க நிறுவனம், அந்த அமெரிக்க கார்பரேட்டை எதிர்த்து பேசியது என் மேல வழக்கு. அப்படி ஏதாவது உங்க மேல, உங்க கட்சிக்காரன் மேல, மக்களுக்காக போராடின, மக்களுக்காக பேசிய கட்சிக்காரனை சாக கொடுத்துட்டு வழக்கு போட்ட உடனே ஒரு ட்வீட் போடுறாப்புல ஆதவர்ஜுனா. என்ன தெரியுமில்ல, நேபாளத்தில் நடந்தது போல இங்கேயும் மிகப்பெரிய ஜென்சி புரட்சி நடக்க போகிறதுன்னு போட்டுறாப்புல. வழக்கு போட்டாங்க. வழக்கு போடணும் நீதிமன்றத்தில் போய், நான் நல்ல மனநிலையில் இருக்கும்போது அந்த ட்வீட்டை போடலை. மெண்டல நீ. இந்த மாதிரி நல்ல மனநிலையில் இருக்கும்போது நான் ட்வீட்டு போடலன்னு சொன்ன ஒருத்தனுக்கு வில்லிவாக்க மக்கள் ஓட்டு போட்டால் என்ன நடக்கும்? என்னங்க இந்த மாதிரி 100 கோடி எடுத்திருக்கீங்க, இதில் நான் நல்ல மனநிலை இல்லாமல் இருந்தேன், அப்போ தான் கையெழு வச்சுட்டேன். என்னங்க இந்த பாதாள சக்கரில் வந்து உடஞ்சி கிடக்கு, நான் நல்ல மணலில் இல்லாமல் இருந்தாலும் உடச்சி விட்டு போயிட்டேன். என்னங்க பள்ளிக்கூடத்தில் இப்படி பில்டிங்லாம் இடிஞ்சு விடுதுங்க, நீங்கள் தான் எம்எல்ஏ கேளுங்க, நான் நல்ல மணலில் இல்லை, கொஞ்சம் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கேம்மா. அவங்களாம் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாத கும்பல். 6 மணிக்கு மேலே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆந்தே இரவில் கண்ணு தெரியுமா? தெரியாது. அதுபோல் விஜய் 6 மணிக்கு மேலே எவனுக்கும் தெரியாது. நாஞ்சில் சம்பத்து சொல்லுவாப்புல, ஒரு மாதம் சொல்லுவாப்புல, அங்கே 2 பேர் தான் போக முடியும். ஒன்று புசி, இன்னொன்று ஆதவு. 2 தவிர எவனுமே உள்ளே போக முடியாது. அந்த கேட்டு ஒரு பொண்ணு குழந்தை சொல்லுது, விஜய்னா படம் போட மாட்டீங்களா? விஜய்னா படம் போட மாட்டாங்க, வீணா படமாக போடுறாங்க. விஜய்னா படம் போட மாட்டாங்க, வீணா படமாக போடுறாங்க. விஜய்னா படம் போட்ட குறைஞ்சா போயிடுவாங்க.
ஏன் ஒன்று விஜய்னா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், பார்த்தீங்களா? கொஞ்சோண்டு திறந்து காட்டினாங்க, வெளியிருந்து எட்டி பார்த்தோம். அவ்வளோதான். வெளியிருந்து நீ எட்டி பார்க்கலாம், சிசிடிவியை பார்த்து கும்பிடலாம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை சாமானிய மக்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். கட்சியின் கிளை செயலாளர் தொடங்கி கட்சியின் மேல்நிலை பொறுப்பாளர் வரை சாதாரண வெள்ளிவாக்கம் மக்கள் அடித்து, அண்ணா இந்த இடத்துல பிரச்சனை, இந்த இடத்துல இந்த ஆதவர்ஜுனா பையன் காசு கொடுத்துட்டு இருக்கான், இந்த இடத்துல இந்த தாவேக்கா காரணம் பூரா அணில் குஞ்சு பூரா மரத்தை உடச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க, இந்த இடத்துல இந்த திமுக அதிமுக இந்த தப்பை செய்யுதுன்னு சொன்னீங்கன்னா எடுத்த உடனே எடுத்து பேசுகிற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அலைபேசி அடித்து யார்ட்டையாவது முதலமைச்சர்கிட்டையோ எதிர்கட்சி தலைவர்கிட்டையோ எம்எல்ஏ எம்பி கிட்டையோ அமைச்சர்கிட்ட பேச முடியாது. எளிதாக அணுகக்கூடிய ஒரு தலைவன் தான் மக்கள் தலைவன். பத்திரிக்கையாளர் சந்திப்பையே உன்னால சந்திக்க முடியாம பத்திரிக்கையாளரை பார்த்தா என்னப்பா அலர்ஜி. ஆனா எல்லா படத்துலையும் ஒரு பிரஸ் மீட் இருக்குங்க. சர்கார் படமா ஒரு பிரஸ் மீட், கத்தி படமா ஒரு பிரஸ் மீட், மெர்சல் படமா ஒரு பிரஸ் மீட், இப்ப ஜனநாயகன்லையும் பிரஸ் மீட். ஆனா வினோத்தை வச்சு செஞ்சிருக்காப்புல. அங்க 3 பேர் என்னது பிரஸ் மீட் கேட்கறாங்க. மாற்ற வருமானம் ஓடுறாப்புல. படத்துலையும் பத்திரிக்கையாளர் பார்த்து ஓடுறாப்புல. இவன் நிஜத்திலையும் ஓடுறான், படத்துலையும் ஓடுறான். இன்னைக்கு திருச்சி ஏர்போர்ட்ல கேட்குறாங்க பத்திரிக்கையாளர். கேட்ட உடனே ஒரே ஓட்டம். இந்த வடிவேல்கிட்ட போய் சிங்கமுத்து மல்லிப்பூ வைக்கார், மதுரை மல்லி அவர் கண்ணாடியை மூடுவார் அவசரமா. அது மாதிரி ப்ரெஸ் காட்டினா அவசரமா கண்ணாடியை மூடுறாப்புல. அப்படி என்னையா கேட்ட போறாங்க? என்ன கேட்பாங்க? நாக்க கொடுக்குற மாதிரி கேட்பாங்க. ஹலோ ப்ரோ, அண்ணன் சீர்னு சொல்றீங்களே, உங்க மனைவியுடைய அந்த ப்ரோ ஊழலை ஒழிப்புன்னு சொல்றீங்களே, செங்கோட்டையன் யாரு? ப்ரோ லஞ்சத்தை ஒழிப்புன்னு சொல்றீங்களே, உங்க கட்சிக்காரன் பிளாக் டிக்கெட்ல விற்கிறான் ப்ரோ நீங்க நேர்மைன்னு சொல்றீங்களே ப்ரோ, கூப்பா கிருஷ்ணனையும் ஆதவர்ஜுனாவையும் செங்கோட்டையும் வச்சுக்கிட்டா ப்ரோ நேர்மையா பண்ண போறீன்னு பத்திரிக்கையாளர் நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்பான். கேட்க தயாராகவும் இருக்கான். எங்காலும் உள்ள பல ஸ்லீப்பர் செல்லும் இருக்கான். அவன் என்கிட்ட சொல்லியும் வச்சிருக்கான். அண்ணே பிரஸ் மீட் கொடுத்தாருனா கண்டந்துண்டமா ஆக்கிடுவோம்னே, கொடுக்க வைங்கன்றான். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பயவுள்ள கொடுக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டு அரசியல பத்திரிகையாளரை பார்த்து, தம்பிகளா வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்கிற தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். எந்த கேள்வி கேட்டாலும் நீ எந்த பால போடு அடிப்பான். சிக்ஸர் டோனி அடிப்பார்ல, ஹெலிகாப்டர் ஷாட் அப்படி அடிப்பான். அடிச்சு பந்து கிரவுண்ட் அவுட் வெளியே போகும். ஆனா இவர் பத்திரிகையாளர்கிட்ட பேச மாட்டாரு, மக்கள்கிட்ட பேச மாட்டாரு, கட்சிக்காரனை பார்க்க மாட்டாரு. ஒரு நாளைக்கு 12 நிமிஷம் தான் பேசுவார். அதுவும் இன்னைக்கு பேசவும் இல்லை. தூத்துக்குடியில் 12 நிமிஷம், பெரம்பூரில் 12 நிமிஷம், திருச்சி கிழக்கில் 12 நிமிஷம், அங்கே ஒரு பக்கம் பாண்டிச்சேரியில் 12 நிமிஷம், மொத்தமாகவே 48 நிமிஷம் தான். எங்கள் அண்ணன் தப்பா சொல்லிட்டாப்ல. எப்படி சொல்லலாம்? நீங்க உங்களை வன்மையா கண்டிக்கிறேன்னா 48 தான். 48 போய் 54 கூட்டி விட்டுக்கிட்டு கடுமையா வண்டிக்கிறேன். நான் உங்களை கண்மையா வண்டிக்கிறேன். 48 நிமிஷம் பேசியிருக்காரு. ஆனா ஒரு நாளைக்கு காலையில 10 மணி தொடங்கி இரவு 10 மணி வரைக்கும் 8 பொதுக்கூட்டத்தில், ஒவ்வொரு கூட்டத்திலையும் 1 மணி நேரம் மக்கள் பிரச்சனை, அவதூறு அல்ல, விமர்சனம் அல்ல, டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் என்டி கேக்கு தான் போட்டி. அந்த ஸ்டாலினா இந்த சீமானா அப்படிலாம் பேச மாட்டாரு. நீங்க போடுகிற ஓட்டா அது ரோட்டா, இந்த வெள்ளிவாக்கத்தில் கிடைக்கும் புரோட்டா அப்படிலாம் பேச மாட்டாரு. ஒரு ஜல்லிக்கட்டு காலைக்கிட்ட புல்லுக்கட்டை கொண்டு காட்டினீங்கன்னா அது புல்லுக்கட்டை சாப்பிட்டு உங்களை குடலை குத்தி கொண்டு போயிடும் அப்படிலாம் பேச மாட்டாரு. குட்டி கதை சொல்ல மாட்டாரு, பஞ்சு பேச மாட்டாரு. பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக்கும் பாரு. குட்டி கதை சொல்ல வரல தம்பி, நான் இனத்தின் வரலாறை சொல்ல வந்தேன் பாரு. இந்தியாவில் ஒரு தலைவன், உலக அரசியல், இந்திய அரசியல், திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், இந்த மண்ணினுடைய மக்களுடைய பிரச்சனை, கல்வி எப்படி மாற்றுவேன், மருத்துவத்தை மாற்றுவேன், நீரை இப்படி மாற்றுவேன், தொழிற்சாலை இப்படி கொண்டு வருவேன், 10 லட்சம் கோடி கடனை இப்படி அடைப்பேன், ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லரசுங்கிற வள்ளுவருடைய கோட்பாட்டிருங்க நல்ல திட்டத்தை ஏற்றி அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கி இந்த டாஸ்மாக் சனியனை இழுத்து மூடி என் பிள்ளைகளை படிக்க வைப்பன்னு சொல்ற ஒரு தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்படி ஏதாவது விஜய் கிட்ட இருக்கா? நான் இந்த திட்டத்தை புதுசா கொண்டு வரேங்க தமிழ்நாட்டுக்கு. சொல்லுங்க விஜய. நான் விஜய பேசுறத விட்டுறேன். ஏன் விஜய மட்டுமே பேசுறோம்? ஒரு தப்பான அரசியல் தமிழ்நாட்டில் வருது. தப்பான அரசியல். வீட்டுக்குள்ள ஏற்கனவே கரப்பாம்பூச்சி இருக்கு, ஏற்கனவே எலி இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள இப்போ ஒரு பாம்பு வருது. கரப்பாம்பூச்சி எலி இருந்தா வீட்டுக்கு ஆபத்து தான், ஆனால் அதை விட பேராபத்து இந்த பாம்பு. இது ஒரு நச்சு பாம்பு, இது ஒரு பனையூர் பாம்பு, இது ஒரு விஷப்பாம்பு, இது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத பாம்பு. அந்த பாம்பை அடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, அதனால் அடிக்கிறோம். அவங்க நாங்க பெரிய ஆளுங்க எங்களை அடிக்கும். டேய்
3 கோடு இருக்கிற அணில் உனக்கே இவ்வளவு திமிர்னா, உடம்பு முழுக்க கோடா இருக்கிற வரிப்புலி எங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். மொத்தமே 3 கோடு ராமர் போட்ட கோடு, உடம்பு முழுக்க கோடுறா. என்ன கோடு? அடி வாங்கின அடி. அப்படி அவர் வழி தாங்கி வந்திருக்காரு. ஜனநாயகன் தடை பண்ண வழி, மனைவியின் விவாகரத்து வழி, கரூர்ல இந்த வழக்கு வழி, அப்புறம் எஸ்ஓபி போட்டு முடக்கின வழி. அவருக்கு அந்த வழி, எங்களுக்கு அந்த வழி அல்ல. எங்கள் தாய்மொழி தமிழ்மொழி கண்முன் சாகிறதே என்கிற வழியில நாங்கள் நிற்கிறோம். இங்க பாருங்க, சென்னையின் வீதி, மான தமிழ வாழ்ற வீதி, அன்னை தமிழ் பேசக்கூடிய தமிழ் சொந்தங்கள் வாழ்ற வீதி. ஒரு இடத்துல தமிழ் இல்லை, பேச்சு மொழியாக தமிழ் இல்லை, நீதிமன்றங்களில் தமிழ் இல்லை, வழிபாடு மன்றங்களில் தமிழ் இல்லை. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனால், வடபழனி முருகன் கோயிலுக்கு போனால் ஓம் சுக்லாம்பிரதம் நக்கலாம்பிரதம்ங்கிறான். என் தாய்மொழி தமிழ் மொழி செத்து போச்சு. அது எங்களுக்கு வலிக்குது. என் மீனவ சொந்தங்கள் 847 பேர் சுட்டு கொல்லும் போது எங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. முல்லை பெரியாறு தண்ணி கேட்கும் போதெல்லாம் மலையாளி அடிக்கும் போது எங்களுக்கு வழி வருகிறது. காவிரியில் பிரச்சனை போது எங்களுக்கு வழி வருகிறது. எங்களுடைய சென்னையினுடைய சிங்கார சென்னையாக மாற்றிய எங்கள் தூய்மை பணியாளர்கள் பனகல் மாளிகையில் போராடும் போது எங்களுக்கு ஒரு வழி வருகிறது. என்னுடைய மக்கள் இந்த நிலத்தில் கல்குவாரி மணல்குவாரி கல் என் மண்ணினுடைய வளமெல்லாம் மலையாக உடைச்சு கொண்டு போறானே என்று வழி எங்களுக்கு இருக்கு. ஆத்து மணலை கொள்ளடிக்கிற வழி எங்களுக்கு இருக்கு. இப்படி பல வழிகளை தாங்கி நாங்க நிக்கிறோம். அவரு மனைவி விவாகரத்து பண்ணிச்சுன்னு வழியோடு நிற்கிறாரு. மக்களுக்காக நிற்கிறவன் தலைவனா, தனக்காக நிற்கிறவன் தலைவனா என்பதை அறிவார்ந்த என் சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தொகுதியில் போட்டி போடுகிற மரியாதைக்குரிய சகோதரர் லாட்ரி சீட்டில் வைத்த வருமானத்தில் மாமனார் காசுல சொகுசா வாழ்ற மருமையை அந்த ஆதவர்ஜுனா, எங்களுடைய இலக்கு என்பது வரதட்சணை கொடுக்கவும் மாட்டோம், வரதட்சணை வாங்கவும் மாட்டோம். இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. வரதட்சணை வேணுமா? உனக்கு வரதட்சணை வேணுமா? சரி, அரசின் சலுகை கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கிடையாது, அரசுடைய சலுகை கிடையாது, அரசு வேலை கிடையாது, அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் உனக்கு அரசு வேலை கிடையாது, அரசு சலுகை எதுவும் கிடையாது. நீ செத்தாலும் அரசுக்கு ஒன்றும் செய்யாது. தேவைன்னா வரதட்சணை. வரதட்சணை வச்சு வாழ போறியா? அந்த பொண்ணு கூட வாழ போறியா? பொண்ணு கூட வாழணும்னா அரசு எல்லாம் செய்யும். வரதட்சணை வச்சு நகையை வச்சு பணத்தை வச்சு வார போனோம்னா இது செய்யும். ரித்தன்யா போல இன்னொரு தங்கை பலியாயிடக்கூடாது என்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கை. எங்க பிள்ளைய நாங்க படிக்க வச்சிருக்கிறோம். நல்லா படிச்சிருக்கிறா, எம்பிஏ முடிச்சிருக்கிறா, எம்டெக் முடிச்சிருக்கிறா, பிஏ முடிச்சிருக்கிறா, பிசி முடிச்சிருக்கிறா, அவ டாக்டரா இருக்கிறா. அந்த டாக்டர் பொண்ணு வேணுமா? அவ நகையும் காரும் வேணுமா? நகையும் காரும் வேணுமா? நீ அமெரிக்கால போய் வாழ்ந்துக்கோ. அந்த பொண்ணு வேணுமா? இங்க வாழ்ந்துக்கோ. இது எங்கள். அவன் மாமனார் காசுல வரதட்சணை வச்சு வாழ்ற நாயெல்லாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்காடா? கட்சி நடத்துறாங்க. கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் பொண்டாட்டியும் விவாகரத்து. தமிழக வெற்றிகளுக்கு பிறகு பொண்டாட்டி எதிர்ப்பு முன்னேற்ற கழகம் வைங்கிற நல்லா இருக்கும்டா கட்சி பேரு. பொண்டாட்டியால் பொண்டாட்டியால் விரட்டப்பட்டோர் கழகம், இல்ல விவாகரத்து முன்னேற்ற கழகம் வைங்க, இல்ல விவாகரத்து தராதோர் கழகம். டிவிகேக்கு பதிலாக விடிவின்னு வைங்க, விடிகேன்னு வைங்க, நல்லா இருக்கும். விவாகரத்து தராதோர் கழகம் நல்லா இருக்குல்ல, அருமையா. விடிகே டிவிகே, அது விடிகே. அதான உண்மை. சுத்தி இருக்கிற அத்தனை வேட்பாளரும் பாருங்க. குடும்பத்தை பார்க்காத ஒருத்தன் நாட்டை பாப்பன்னு சொல்வதை எப்படி நம்ப முடியும் என்ற கேள்வியை தான் நான் எழுப்ப வந்திருக்கிறேன். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மறைத்து, மனைவியின் சொத்துக்களை மறைத்து, இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ரம்மி சர்க்கிள், இந்த லாட்ரி சீட்டு மூலமாக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சாவதற்கு காரணமான கம்பெனியுடைய உரிமையாளர் இந்த ஆதவர்ஜுனா. இவர் தான் நாட்டுக்கு நல்லது பண்ண போறாரா என்பதை ஒரு ஓட்டை போட்டு வேஸ்ட் ஆகிறாதிய. உண்மையும் நேர்மையுமாக நாங்கள் அதிமுக இருந்தோம், திமுக இருந்த வேட்பாளர் கடன் வாங்கல. எப்படி தெரியுமா வேட்பாளர் தெரிஞ்சிருக்கோம்? இந்த வேட்பாளர் மக்களுக்கு உண்மையா இருப்பாங்களா, மண்ணுக்கு உண்மையா இருப்பாங்களா, மொழிக்கு உண்மையா இருப்பாங்களா, 5 பைசா காசு வாங்க மாட்டார். சொந்த பணத்தில் ஆயிரக்கணக்கான பனை மரங்களை நட்டவர் எங்களுடைய சகோதரி ரோசினி. அவர் நடத்துகிற அமைப்பின் மூலமாக நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை படிக்க வைத்தவர் தான். ஒரு 3ஆம் பாலினத்திலே இருந்து பிறந்து விட்டேன், ஆனால் என்னை போல இருக்கக்கூடிய பிள்ளைகளை, தங்கைகளை வீட்டில் அம்மா அப்பாக்கள் விரட்டி விட்டுற கூடாது என்பதற்காக அவர்களை எடுத்து அவர்களுக்கென்ற ஒரு இயக்கம் வைத்து அவர்களை நல்வழிப்படுத்துகிற, சாலையிலே போகிற இடமெல்லாம் வரியோடாக மற்றவங்கிட்ட கையேந்தாத நிலைமையிலே அந்த பிள்ளைகளை மீட்டெடுத்து, திருநங்கை தங்கிகளை மீட்டெடுத்து அவருடைய படிப்புக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான தொழிலை ஊக்குவித்து அவர்களையும் தொழிலதிபராக, என்டர்பிரனராக மாற்றுகிற வேலையை செய்யக்கூடியவர் தான் எங்களுடைய சகோதரி ரோசினி. சொந்த கால நிக்கிறவ ஆதவர்ஜுனா மாதிரி மாமனார் காசுல நிக்கிற பிள்ளை இல்ல, சொந்த காசுல நிக்கிற பிள்ளை. தேர்தலுக்கு வந்திருக்கிறது
என் வருமானத்தை விட என் இனமானமே பெரிது. நான் பிறந்த இனத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற மொழிப்பற்றோடு, இனப்பற்றோடு, இந்த மண்பற்றோடு நாம் தான் மகிழ்ச்சி. ஒரு பக்கம் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம் சொல்லுது. நாம் தான் மகிழ்ச்சியில் இணைவதற்கு முன்பாகவே ரோசினி அவர்கள் திண்டுக்கல் பகுதியில் பனைமரங்களை நட்டு அதை பாதுகாத்து வளர்த்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தர், அதாவது ஒரு விவசாயி எப்படி நல்ல விதைகளை பொறுக்குவானப்போ அப்படித்தான் எங்க அண்ணன் சீமான். ரோசினி வில்லிவாக்கத்துக்கு 5 கோடி கொடுப்பாங்க, வில்லிவாக்கத்துக்கு 10 கோடி கொடுப்பாங்க, ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுப்பாங்கன்னு நிற்க. வில்லிவாக்கத்தில் ரோசினி பெறுகிற வெற்றி என்பது ரோசினிக்கான வெற்றி அல்ல, உலகம் முழுமைக்கு திருநங்கைக்கான வெற்றி. இந்த தொகுதியில் யார் ஜெயித்தாலும் அது சாதாரண வெற்றி. ஆனால் திருநங்கையை வெற்றி பெற வைத்தால் வில்லிவாக்க மக்கள். தமிழ்நாட்டில் பொதுவாக சாதி பார்த்து ஓட்டு போடுவாங்க, மதம் பார்த்து ஓட்டு போடுவாங்க, கட்சி பார்த்து ஓட்டு போடுவாங்க, கலர் பார்த்து ஓட்டு போடுவாங்க, காசு பார்த்து ஓட்டு போடுவாங்க. கட்சி, பணம், காசு, சாதி, மதம் எதுவும் பார்க்காம ஒரு 3ஆம் பாலினத்திற்கு வில்லிவாக்கம் மக்கள் ஓட்டு போட்டாண்டா. இந்தியாவோட உலகத்திலேயே வில்லிவாக்கம் மக்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்ரா என்று உலகம் கொண்டாடும் வரலாற்றில் எழுதப்படும். இங்க எவன் ஜெயிச்சாலும் வரலாறு இல்லை, ஆனா ரோசினி ஜெயிச்சா வரலாறு, ஹிஸ்டரி அது. ஏன்னா அந்த பிரேக்க நீங்க பாருங்க, ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் நாங்க சொல்றோம். பெண்ணுரிமை பேசக்கூடிய கட்சிகள் கொடுக்கல. விஜய்னா வந்தா பெண்களுக்கு நல்லது பண்ணுவாரு, விஜய்னாக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் அதிகம்னாங்க. 233 வேட்பாளர்ல 233 தான். எடப்பாடி அங்க அவுட்டு, எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போட்ட வேட்பாளர், தாவைக்கு வேட்பாளர் வேட்புமனு போகவே இல்லை, ரிஜெக்டடு. அது என்ன அண்டர் டீலிங்னு தெரியல. காரைக்குடிக்கு எங்கள் அண்ணன் சீமானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போன விஜய் ஏன் ஜேப்பாக்கம் போல, ஏன் எடப்பாடி போல, ஏன் நயினார் நாகனுக்கு போகல? ஏன்னா சீமானை பார்த்தா காண்டு, சீமானை பார்த்தா பயம், சீமானை பார்த்தா காக்கி டவுசர் நனையும். சீமான் காரைக்குடியில் வெல்ல போறாரு என்பது எழுதப்பட்டு விட்டது. நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் காரைக்குடியிலிருந்து கிளம்புகிறார். இதுவரை மக்கள் மன்றத்தில் பேசிய தலைவன் முதல் முறையாக சட்டமன்றத்தில் பேச போறார். அதனாலதான் கார்த்தி சிதம்பரம் கதறான், இந்த காவாலி பைய விஜய் பதறான், தெண்டல் டாக்டர் மெண்டலா மாறுறான். ஏன் சீமான் ரைஸ் ஆகுறாரு. த ரெவல்யூஷன், த எவால்யூஷன், த ஒன் லீடர் வளர்ந்து வர்றான், மேலே ஏறான். ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம ஏறி வர்றான், கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம ஏறி வர்றான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, பதறான். அந்த அந்த வகையில் எப்படி அண்ணன் சீமானுடைய வெற்றி சாத்தியப்படுதோ, அண்ணன் சீமான் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கோம். அப்படி இந்த தொகுதியில் அண்ணன் சீமானி வெற்றி எப்படி ஒரு புரட்சியோ, எப்படி எழுச்சியோ, அது ஒரு வரலாறோ, அதே போல ரோசினியின் வெற்றியும் ஒரு வரலாறு, அது சரித்திரம். அது சாதாரண வெற்றியா இருக்காது. நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் மதிப்புமிக்க வாக்கா இருக்கும். நீங்க ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவேன், ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவேன்னு போட்டீங்க, போட்டு என்னாச்சு? என்ன மாற்றம் வந்துச்சு? ஒரு மாற்றம் நிகழல. ஆனால் ரோசினிக்கு போட்டால் அது மாற்றம், உண்மையான மாற்றம். நாம் பார்க்கிறோம், நமக்கும் திருநங்கையை பார்த்தால் வலிக்கிறது. திருநங்கைகள் நம்ம எல்லாரும் உதவி செய்ய முடியாது, ஆனால் ஒரு ரோசினிக்கு செய்கிற உதவி உலகம் முழுமைக்கு வாழக்கூடிய பல லட்சக்கணக்கான திருநங்கை என்பவள் யார்? தெய்வத்தின் குழந்தை, இறைவனின் குழந்தை அவள். இறைவனே சிவன், நம் பாட்டன் சிவன் தன் உடம்பில் பாதியை தன்னுடைய மனைவி சக்தி கொடுக்கிறான். சிவனே அர்த்த நாதீஸ்வராக இருக்கிறான். அந்த சிவனுடைய இன்னொரு பிறவிதான் திருநங்கையாக பிறந்திருக்கிறாள். அந்த சிவனுக்கு பாதியா இருக்கக்கூடிய திருநங்கைக்கு சிவன் கொடுப்பதை போல சீமான் கொடுத்திருக்கிறார். சிவனுக்கு பிறகு கொடுத்தது சீமான் தான். அதனால் என்பதற்குரிய மக்களே, இறைவனின் ஒரு அரிய படைப்பு, உன்னத படைப்பு. மனித நேயமும் ஆண்களுக்கு அதிகமாக வீரம் இருக்கும்பாங்க, பெண்களுக்கு அதிகமாக என்ன இருக்கும்? கடமை, பொறுப்புணர்ச்சி இருக்கும், தாய்மை இருக்கும். ஆண்களுக்கு அதிகமாக வீரம், பெண்களுக்கு அதிகமான தாய்மை. தாய்மை தனியா இருக்குது, வீரம் தனியா இருக்குது. தாய்மையும் வீரமும் கலந்திருக்குது. தாயாகவும் தந்தையாகவும் ஒரே நேரத்தில். தந்தை பாசம் கேர் டேக்கிங், தாய் பாசம் கூடுதல் கவனம், ரெண்டும் சேர்ந்து நிற்குது. தந்தை உழைத்து கொடுப்பான், தாயும் உழைக்கிறா. தந்தை உழைத்து கொடுப்பான், தாய் பார்த்து கொள்வா. இவள் தாயாகவும் தந்தையாகவும் அண்ணனாகவும் அக்காவாகவும் தம்பியாகவும் தங்கச்சியாகவும் உங்களுக்கு இருப்பாள். ஒரே நேரத்தில் இருப்பாள். பேரன்புக்காரி, பேராற்றல்காரி.
உண்மையிலே மண்ணையும் மக்களை நேசிக்கிற எங்களுடைய அருமை தங்கை ரோசினி அவர்களுக்கு உழைக்கும் மக்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய ஏர் சுமக்கும் உழவன் சின்னத்திலே, ஏர் சுமக்கும் உழவன் தான் அங்கே பாக்ஸில் இருக்கும். நாங்கள் விவசாயின்னு சொல்கிறோம். ஆனால் ஏர் சுமக்கும் உழவன் சின்னத்தில் 2 தானமா, ஏர் சுமக்கும் உழவன் சின்னத்திலே 2ஆம் நம்பர் இடத்திலே 2ஆம் நம்பர் இருக்கிற ரோசினி முதல் இடத்துக்கு போவதற்கு நீங்கள் வாக்கை செலுத்துங்கள்.